எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் என்ற ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு இந்த மண்ணெங்கும் உங்கள் பிள்ளைகள் ஓடி வருகிறோம். 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலில் களத்திலே நின்று ஆகச்சிறந்த கருத்துக்களை உங்கள் முன் வைத்து வருகிறோம். கோடிகளை கொட்டி அரசியல் செய்கிற கூட்டத்திடமிருந்து உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்து வருகிறோம். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ சுமந்து நில். அதுதான் இந்த உலகில் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி ஒரு பெருங்கனவு உங்கள் பிள்ளைகள் சுமந்திருப்பது, அது தாழ்ந்து வீழ்ந்துவிட்ட தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை என்கிற புனித கனவு. இந்த கனவை எங்கள் முன்னவர்கள் சுமந்தார்கள். சிதைந்து அழிந்த என் மொழி மீட்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்ற கனவு. பெருமை பெற வாழ்ந்த என் இன மக்கள் சிறுமைப்பட்டு வீழக்கூடாது, மறுபடியும் உரிமை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு. எல்லா வளங்களும் கொண்ட என் நிலம் இன்று அந்த நிலத்தின் வளத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது. மண் வளத்தை, மலை வளத்தை, கடல் வளத்தை, எல்லா வளத்தையும், காட்டு வளத்தை, எல்லா வளத்தையும் கண்முன்னே இழந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் காக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்ற கனவை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இங்கே அறிவு செல்வம்தான் ஒரு நாட்டின் ஆகச்சிறந்த செல்வம். அது வியாபாரமாகிவிட்டது. சேவையில் மகத்தான சேவை மருத்துவ சேவைதான், அதுவும் வியாபாரமாகிவிட்டது. உலக உயிர்களின் உயிர் தேவை நீர்தான், அதுவும் விற்பனை பண்டமாகிவிட்டது. இதையெல்லாம் தடுத்து எல்லோருக்கும் புதுமையாக கிடைக்க வாய்ப்பு செய்ய முடியாதா என்று எனது முன்னவர்கள் ஏங்கி தவித்தார்கள். இப்படிப்பட்ட கனவை எங்களுக்கு கையளித்தார்கள். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை என் மக்களுக்கு கொடுக்க முடியாதா என்று ஏங்கினார்கள். அந்த ஏக்கத்தை எங்களுக்கு தந்தார்கள். இப்படி ஆடு மாடை வித்து, நிலத்தை அடமான வைத்து, தாய் தந்தையின் தோடு தொங்கட்டானை அடமான வைத்து படிக்க வைத்த தாய் தந்தையரின் பிள்ளைகள் நாங்கள். ஏன் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் எந்த பிழையும் செய்யவில்லையே? ஏன் நாங்கள் விரும்பிய கல்வியை கற்பது இவ்வளவு கடுமையாக இந்த நாட்டில் இருக்கிறது? கல்வி ஏன் சுகமாக இல்லாமல் சுமையாக போய்விட்டது என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்தது பிள்ளைகளில் நாங்களும் ஒருவர். என்ன செய்தென்று தெரியவில்லை. எல்லா வளங்களும் இருந்தும் என் நாட்டில் ஒவ்வொரு வீட்டில் வறுமையும், ஒவ்வொரு வயிற்றில் பசியும் ஏன் இருக்கிறது? காரணம், ஊழல் லஞ்சம் நிர்வாகத்தில் ஊறி இருப்பதுதான் காரணம். இதை மாற்ற முடியாதா? உண்மையும் நேர்மையுமான நிர்வாகத்தை இந்த மண்ணில் கொண்டு வர முடியாதா என்று ஏங்கி தவித்தோம். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இனங்கள், 26 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது, உலகின் மூத்த இனம், பெருத்த இனம், தமிழ் தேசிய இன மக்கள் நாங்கள், 13 கோடி மக்களுக்கு குறைவில்லாத வாழ்கிற நாங்கள் ஒரு தனித்த தாயகம் பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ முடியாதா என்ற கனவில் தமிழீழ தாயகத்தில் சுதந்திர தாயகம் கேட்டு போராடினோம். அந்த போராட்டம், இந்த தாயகம் வந்த பிறகு என் தாய்மொழியில் மருத்துவம்,
என் தாய்மொழியில் பொறியியல், என் தாய்மொழியில் சட்டம், உலகிலே என் தாய்மொழியிலே தேசிய கீதம், என் தாய்மொழியிலே பணம் அச்சிடப்படும் என்ற பெருங்கனவு, என்னுடைய கலை, என்னுடைய இலக்கியம், என்னுடைய மொழி, என்னுடைய வரலாறு எல்லாம் பாதுகாக்கப்படும் என்ற பெருங்கனவில் இருந்தோம். அந்த கனவை இந்த நிலத்தின் ஆட்சியாளர்கள் காங்கிரசும் கூடவே இருந்த திமுகவும் பொசுக்கி நாசமாக்கியது. அந்த காலகட்டத்தில் கொத்து கொத்தாக இன மக்கள் கொல்லப்பட்ட போது அந்த பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இன்று உங்க முன்னால் நின்று கத்திக்கொண்டிருக்கிறோம். எங்கள் தொண்டை வறண்டாலும், வார்த்தை வரவில்லை என்றாலும், என் மக்களின் வாழ்க்கை வறண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து 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 கத்தி வருகிறோம். எல்லோரும் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகளை இதயத்திலிருந்து எடுத்து எடுத்து பேசுகிறோம். ஏனென்றால் அண்ணல் காந்தியடிகள் சொல்லுகிறார்கள், வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்பவர் செவி வரைதான் செல்லும். இதயத்திலிருந்து நீங்கள் எடுத்து பேசுகிற வார்த்தை தான் செவியை கடந்து சிந்தனையை தொட்டு செயலாக்கம் பெறும் என்கிறார். அதனால் ஒவ்வொரு சொல்லையும் எங்கள் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து எடுத்து பேசி வருகிறோம். என் அன்பு சொந்தங்களே, இங்கே நீண்ட காலமாக திமுக, அதிமுக இந்த கட்சிகள் மாறி மாறி ஆண்டு வருகிறது. தனித்து நின்றல்ல, இருக்கிற எல்லா கட்சிகளையும் கூட சேர்த்துக்கொண்டு ஒரு நல்ல ஆட்சியாளன், ஒரு நேர்மையாளனுக்கு எதற்கு துணை? ஆட்சி நடத்த 22 கட்சிகளை கூட சேர்த்துக்கொண்டு திமுக இந்த களத்திலே நிற்கிறது. காங்கிரஸை திமுக, அதிமுக பாரதிய ஜனதாவை, அறிவு சமூகமே, எதற்காக காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு, எதற்காக இந்த பிஜேபி இந்த நாட்டுக்கு, தமிழர் நாட்டுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்கள். இதற்காக காங்கிரஸ் வேண்டும், பிஜேபி வரக்கூடாது என்கிறார்கள் திமுக காரர்கள். சரிதான், காங்கிரஸ் வரலாமா என்ற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? எதற்காக காங்கிரஸ்? எதற்காக? காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் ஒரே ஒரு இடத்தில் கொள்கை மாற்ற சொல்லுங்கள். நாங்கள் இப்படியே வீட்டுக்கு செல்கிறோம், தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து திரும்ப பெறுகிறோம். ஒரே ஒரு மாறுதல், ஒரே ஒரு கொள்கை மாறுதல். ஒன்று, மதவாதம். காங்கிரஸ் மதவாத கட்சி இல்லையா? பாரதிய ஜனதா மதவாத கட்சி என்றால் காங்கிரஸ் மிதவாத கட்சியா? மசூதியை இடித்தான் RSS, பிஜேபி இடிக்க அனுமதித்தான் காங்கிரஸ். குத்து கொலை செய்வதை விட குத்துவதற்கு வசதியாக பிடித்துக் கொண்டவன் தான் பெருத்த அயோக்கியன். அப்படிப்பட்ட துரோகத்தை செய்தது காங்கிரஸ். மோடி ஐயா ராமர் கோயில் கட்ட அடித்தளம் நாட்டினார். ராஜீவ்காந்தி கன்கிராச்சுலேஷன். பாபர் மசீத் தீர்ப்பு வந்தது. ஒரே ஒரு மகன் தான் இந்தியாவிலே, ஒரே ஒரு மகன், உங்கள் மகன் மட்டும்தான். எல்லோரும் மிரட்டினார்கள். எப்படி தீர்ப்பு வருகிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். இல்லை என்றால் ரத்த ஆர்கோடும், உயிர் பலிகள் போகும் என்றார்கள். ஒரு மகன் தான் கேட்டேன், நாங்கள் செத்து விழுகிறோம், ரத்தம் கூட சிந்துகிறோம், செத்து விழுகிறோம், ஆனால் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை கொடு என்று கேட்டவன் ஒரே ஒரு மகன் தான். அச்சுறுத்தினார்கள். இந்த திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் கொடுத்த அறிக்கையும் அங்கே RSS தலைவர் கொடுத்த அறிக்கையும் எடுத்து பாருங்கள். 2 மண்ணு தான். ஒரே அறிக்கை, ஒரு எழுத்து கூட மாறாது, ஒரே மாதிரி இருக்கு. எந்த இடத்தில் மாறுகிறார்கள்? காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மயம், தாராளமய, உலகமயம். பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். சரி, கல்விக் கொள்கை என்ன? ஒரே கல்விக் கொள்கை. சரி, வெளியுறவு கொள்கை, ஒரே வெளியுறவு கொள்கை. சரி, தொழில் வளர்ச்சி ஒன்றுதான். பாதுகாப்பு கொள்கை ஒன்றுதான். 100 விழுக்காடு பாதுகாப்பு துறையில் அந்நிய முதலீடு. 2 பேரும் ஒன்றுதான். எந்த இடத்தில் தேசிய இனங்களின் உரிமையை பறிப்பதில் 2 பேரும் ஒன்றுதான். கல்வி மாநில உரிமை எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ். அன்னைக்கு இந்திரா காந்தி கொடுத்து வேடிக்கை பார்த்தது திமுக ஐயா கருணாநிதி. கொடுத்து விட்டு திருப்பி நாங்கள் கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வரும். எத்தனை காலத்திற்கு ஏமாற்று? எத்தனை காலத்திற்கு? ஏமாந்து நிக்க என் தாத்தனோ பாட்டனோ கிடையாது. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். நீங்கள் வஞ்சித்து ஏமாற்ற முடியாது. அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் வரலாற்று பேரறிவும் கொண்ட பிள்ளைகள் கிளர்ந்து எழுகிறோம். 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையிலே தொடர்ந்து இருந்த ஒரே கட்சி திமுக. அன்றைக்கு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வராமல் என்ன பண்ணீர்கள்? எடுத்துக்கு போகும்போது இந்திரா காந்தியை தடுத்து மாநில உரிமையை தக்காக்காமல் என்ன பண்ணீர்கள்? மாநில உரிமை பேசுகிறீர்கள். கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததற்காக, கொடுத்ததான் என்று சொல்வதற்காக காங்கிரஸ் போட்டு போடணுமா? பிஜேபி சொல்கிறது கொடுத்ததான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அதற்காக பிஜேபி வர வேண்டுமா?
எதற்காக? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று சொல்லுகிறது காங்கிரஸ். அதற்காக தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா? அதற்காக திமுக கூட்டு வைத்து தூக்கி சுமக்கிறதா? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்னவனுக்கு சீட்டும் கூட்டும் எதற்கு? 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 மான தமிழ் மக்கள் என்னைக்கு இந்த கேள்வியை எழுப்ப போகிறீர்கள்? என்னைக்கு? 20 பேர் ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம் என்று வெட்டி சுட்டு வீழ்த்தினான். கட்டையிலும் நம்பர் போட்டிருந்தான், காலிலும் நம்பர் போட்டிருந்தான். ஒரே ஒரு மகன், உங்கள் மகன் தான். இந்த காட்டுக்குள் மயிலை சுற்றிருப்பியாயா? மான சுற்றிருப்பியா? காட்டு எருமையை காட்டாடை சுட்டு போட முடியுமா? முடியாது. ஆனால் மானத்தமிழனை நீ சுட்டு போட்டாய். கேட்க நாதி இல்லை. ஆட்சியில் இருந்த பெருமக்கள் கண்டித்ததுண்டா? வருந்தியதுண்டா? அன்னைக்கு பிரதமராக அப்பவும் இருந்த ஐயா மோடி வருத்தம் தெரிவிச்சதுண்டா? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது என்ன செயல், கொடுஞ்செயல் என்று கண்டித்தது இல்லை. இல்லை. அவன் என்ன சொல்ல வருகிறான்? தமிழர்கள் திருடர்கள் என்று காட்டி சுட்டு போடுகிறான். இங்கே வந்து நீங்கள் வாழவில்லை, எங்களை ஆளவில்லை, நாங்கள் திருட வந்தோம், செம்மரக்கட்டையை வெட்ட வந்தேன். சரி, வெட்டியதற்கு சான்று இருக்கா? இல்லை. வெட்ட வந்த நான் கூலி, வெட்டிய திற முதலாளி எங்கே? ஓ மாநிலத்தில் தானே. ஏன் அவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? சுட்டு போட்டான். ஒரே ஒரு மகன் தான் இந்த நிலத்திலே. உன் மகன் மட்டும்தான் கேட்டேன். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையாடா என்று ஒருத்தன் தான் கேட்டேன். ஒருவை என்னை கேட்கல. எவன் உனக்கு நின்னான்? எவன் நின்னான்? 400 விவசாயி இங்க தற்கொலை பண்ணி செத்தான். வருந்தியதவனாது உண்டா? வருந்தது உண்டா? நீ விதையை வைத்திருக்கிறியா? விதை வைத்திருக்கியா? தக்காளி விதை, கத்தரிக்காய் விதை, நெல்லு வைத்திருக்கிறாயா? இல்லை. இந்திய நெல்லாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவன் ராத்தேலால் ரிச்சாரியான் 80 வயசு கிழமை. இந்த நாடங்களும் சுத்தி 22,792 பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்திருந்தான். 2013 ஒரே இரவில் இந்த மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்து சின்சாண்டோ நிறுவனத்திற்கு, அமெரிக்க நிறுவனத்திற்கு மொத்தமாக தாரை வார்த்து கொடுத்தான். ஏன் கொடுக்க வேண்டிய நிலை? கடன் வாங்கி கையெழுத்து போட்டிருக்கான். எஜமான் சொல்றதுக்கு கேட்கணும், கொடுத்துட்டான். அன்னைக்கு கூட இருந்தது இந்த திமுக. ஒரு வார்த்தை கேட்கல. இந்திய நிலத்தில் 2 கிழவர்கள் அழுதார்கள். ஒன்னு என் அப்பன் நம்மாழ்வார், இன்னொன்னு ராத்தேலால் ரிச்சாரியா. போச்சு எல்லா விதையும் வித்துட்டான். உனக்கு தக்காளி விதை இருக்கா? கத்தரி விதை இருக்கா? தக்காளி அவன் விற்பான் கிலோ 1000 ரூபாய். அந்த விதையை வாங்கி விதைச்சினா தக்காளி வரும், அதுல விதை இருக்கும். எடுத்து திருப்பி போட்டினா முளைக்காது. மரபணுவை மாத்திட்டான். உன்னை எந்த நிலையில் நிறுத்தியிருக்கான்? அவனை தூக்கி சுமந்து வருது இந்த திமுக. கூட இருந்த இந்த கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் கும்மி அடிக்குது. எதற்காக? காவிரி நதிநீர் உரிமையில், தமிழர்களுக்கு இருக்கிற நதிநீர் உரிமையில் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு இல்ல திமுக அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? என்ன? கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என்ன? முல்லை பேரியாற்றில் நமக்குள்ள நதிநீர் உரிமையில் இந்த கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? கருத்து என்ன? கருத்து என்ன? 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க வந்தேன். எல்லை தாண்டி வந்தேன். நன்கு கவனிக்கணும், எல்லை தாண்டி வந்தேன். கேரள மீனவன் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறானா? இல்லையா? பிடிக்கிறான். ஏன் அவனை சிறை பிடிக்கவில்லை? ஏன் அவனை சுடவில்லை? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? சுட முடியாது. ஏன்? அவனுக்கு பெத்தவனை அப்பனா இருக்கான். அவன் அந்த மண்ணின் மகனை ஆட்சி செய்யறான். இங்க 60 ஆண்டுகளா மாறி மாறி வந்தவன் போனவன் ஆட்சியை கொடுத்துட்டு எங்களை தெருவில் விட்டீங்க. என்ன எங்களுக்கு தந்தீங்க? எனக்கு என்ன அவசியம் வந்தது? என் பிள்ளைகளுக்கு என்ன அவசியம் வந்தது? இந்த முச்சந்தில் இருந்து கத்தனம் என்ன வந்தது? என்ன வந்தது? மதத்தை காப்பாற்ற போராடுகிற பெருமக்களே, மலையை காப்பாற்ற ஏன் நீங்கள் போராட மாட்டேங்கிறீர்கள்? உங்க பிள்ளைகளுக்கு என்ன வைத்து போகிறீர்கள்? மதத்தையா? இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் சொந்தங்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் சொந்தங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எங்களுக்கு பாதுகாப்பு திமுக என்கிறீர்கள். அதே இந்து மதத்தை ஏற்றிருக்கிறவன் எங்களுக்கு பாதுகாப்பு RSS பிஜேபிங்கிறான். எங்கே கொண்டு போகிறீர்கள் என் நாட்டை? எங்கே கொண்டு போகிறீர்கள்? RSS பிஜேபி வரக்கூடாது என்கிறீர்கள். வளர்ப்பதை நீங்க தான். நீங்கள் வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து திமுகவை ஆதரிக்கிறீர்கள். அவன் வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து RSS பிஜேபி ஆதரிக்கிறான். எங்கே வளர்ப்பது யார்? நீங்கள் தான். இல்லை, மதம் கடந்து சாதி கடந்து மண்ணின் மக்களின் நலம் சார்ந்து வாக்களிப்பார்கள் என்ற நிலையை உருவாக்குங்கள். எப்படி பிஜேபி வரும்? எப்படி RSS வரும்? எப்படி? என்ன திமுக உங்களுக்கு பாதுகாத்தது? என்ன பாதுகாத்தது? 25-30 வருஷமா இஸ்லாமிய சிறை கதைகளை சிறைக்குள்ளே வைத்து பாதுகாக்குது. அதான்
சிறை கைதிகள் விடுதலை என்பது செத்து போறார்களே, செத்து இந்த மண்ணில் இருந்து விடுதலை, அந்த விடுதலையா? எந்த விடுதலை? எதை பெற்றுக் கொடுத்தது சொல்லுங்கள்? சிறுபான்மை சிறுபான்மை என்கிறானே, ஏற்கிறீர்களா? ஏற்கிறீர்களா? இங்க இருக்கிற கிறிஸ்தவன் இஸ்லாமியின் சிறுபான்மை என்றால் கருணாநிதியும் கருணாநிதி மகனும் கருணாநிதி பேரனும் பெரும்பான்மையா? எப்படி பெரும்பான்மை? எப்படி எப்படி? உலகில் வரலாறு மொழி வழியே தான் தேசிய இனங்களை கணக்கிடும், சாதி மதத்தின் வழியே இல்லை. நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், அவனும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். ஆனால் அவன் அரேபியன், நான் தமிழன். அவன் உருது, நான் தமிழன். அவன் வங்காளி, நான் தமிழன். இதான் உலகம்பராருக்கு அடையாளம். அது தெரியாது? ஐரோப்பிய ஒன்றியம் முழுமைக்கும் கிறிஸ்தவன் தானே. ஏன் அத்தனை நாடு ஒரே மதமாக ஒரே நாடாக இருக்க முடியாது. ஏன்? மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் அப்படிதான் பிரிக்கப்படுது. இந்தியா இத்தனை மாநிலங்கள், 29 மாநிலங்கள், 8 ஒன்றிய பிரதேசம். ஏன்? சாதிக்கு மாநிலம் காட்டு, மதத்துக்கு ஒரு மாநிலம் காட்டு. இல்லை, மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். மகாராஷ்டிரா மாநிலம், மராட்டிய மாநிலம் முழுமைக்கும் பெரும்பான்மை இந்து தானே. எதற்கு குஜராத் பிரிந்தது? அங்கே இருக்க வேண்டியதானே. நீ மராட்டியன், நான் குஜராத்தி, பிரிந்தான் அதானே. ஒரே மதம் தானே, ஒரே மார்க்கம் தானே. பாகிஸ்தான் ஏன் பங்களாதேஷ் பிறந்தது? நீ உருது, நான் வங்காளி, அதானே உலகம். இவன் வந்து சொல்றான்னு நீ சிறுபான்மையா? உன்னை அவன் பாதுகாக்கிறானா? என்ன ஒவ்வொரு கிறிஸ்தவ இஸ்லாமியர் வீட்டுக்கும் 2 போலீஸ் போட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறானா? என்ன பாதுகாப்பு? மதத்துக்கு என்ன பாதுகாப்பு? ஒட்டுமொத்த நாட்டு பாதுகாப்பு தாண்டா எல்லாருக்கும் பாதுகாப்பு. இதுல மதத்துக்கு ஒரு பாதுகாப்பு எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? எங்க பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறிய? சாதிய மதத்தையா? மதத்தை வச்சுட்டு போறியா? மரத்தை வச்சுட்டு போக மாட்டேன், மலையை வச்சுட்டு போக மாட்டேன், காற்றை வச்சுட்டு போக மாட்டேன், நீரை வச்சுட்டு போக மாட்டேன், நிலத்தின் வளத்தை வச்சுட்டு போக மாட்டேன். என்ன வச்சுட்டு போவ? மதம் எனக்கு என்ன உதவும்? மண்புழு உதவும். மண்புழு பார்க்க அருவருப்பா இருக்க மண்புழு 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுகுது மண்புழு. அப்படி மதம் எதுக்கு பயன்படும்? எதுக்கு? எல்லா மார்க்கங்களும் மதங்களும் பேரன்பைத்தானே போதிக்குது. அண்டை அயலானுக்கு அன்பு காட்டுங்குது. பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது உணவு உண்ணாதேங்கிறது நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்புறம் நபிகள் சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க? நீ இந்த பூமிக்கு வந்த வழிப்போக்கன், ஸ்ட்ரேஞ்சர், வந்தியா இருந்தியா போயிடணும்னு. ஆனா நீ அப்படி இல்லையே. எதுக்கு என் பூமி தாயின் மாறா இருக்கிற? ஏன் இருக்கிற? ஏன் இருக்கிற? நீ படைச்சதா? அல்லா படைச்சதானே, அல்லா கொடுத்ததானே. அதை வெட்டி ஏத்துறான் பார்த்துட்டு இருக்க. வெட்டி ஏத்துற அயோக்கியனுக்கு ஓட்டு போடுற. எப்படி ஓட்டு போடுற? அந்த மலை மார்பில் இருந்தானே எனக்கு அறிவு வந்தது. என் தாயின் மார்ல வந்த பால் எனக்கு. ஆனால் பூமி தாயின் மலை மார்ல இருந்து வந்த பால் எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, உலக உயிர்களுக்கு. இந்த மரத்துக்கு, இந்த செடிக்கு, அந்த பூச்சிக்கு, அந்த வண்டுக்கு, இந்த நாய்க்கு, நரும்புக்கு, பாம்புக்கு, யானைக்கு, சிங்கி, எல்லாத்துக்கும். அந்த மாறா இருக்கிற குளத்தை நீ விட்டுன, ஏரியை நீ விட்டுன, கம்மாயை நீ விட்டுன, கிணற விட்டுன, ஆறை நீயா உருவாக்குன. அது இயற்கையின் அரும்பெரும் கூட இல்லையா? ஆறை உருவாக்குனது அறிவு இல்லையா? ஆறு இல்லாம நீர் எது? நீர் இல்லாம சோறியது, சோறு இல்லாம வயிறியது, வயிறு இல்லாம உயிரியது, உயிர் இல்லாம வாழ்க்கை எது? என்னைக்கு உணர்வேன்? என்னைக்கு உணர்வேன்? என் பிள்ளைக்கு இந்த மலை, இந்த ஆறு, இந்த அருவி, இந்த காத்து, இந்த காத்தை கொடுக்குற இந்த மூச்சு காற்றை தர மரத்தை வச்சுட்டு போகணும். எவனாவது சிந்திக்கிறானா? சிந்திக்கிறானா? நீ மதத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. மதத்தை வச்சு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மதத்தை காப்பாற்ற போராடுகிற பெருமக்களை உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்றேன். மதம் அரசியலாகி அதிகாரத்திற்கு வருமானால் மனிதனையும் செத்து போகும். சாதி அரசியலாகி அதிகாரத்துக்கு வருமானால் சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். பணமே அரசியலாகும் என்றால் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பள்ளி எடுத்து சிரிக்கும். எத்தனை காலத்துக்கு எங்களை கத்த விடுவீர்கள்? ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊழல் லஞ்சம் பெறுகிறவன் தான் திமுக அதிமுகவில் இருக்கிறான். அவனுக்கு ஓட்டு செலுத்தி அவனுக்கு கூட நிற்பது உங்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகாதா? உண்டாகாதா? திமுக நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கா? உங்க மனச்சான்று சொல்லுங்க. 2 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொள்றான். பல்கலைக்கழக வளாகத்தில் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. குடிக்க வச்சு 25-30 லட்சம் பெண்கள் தாலி எடுத்திருக்கான். ஹராம், பாவ செயல், சாத்தானின் செயல் என்று எந்த குர்ஆன் பைபிள் சொல்லுதோ அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். இதே திமுக, இதே அதிமுக. மலையை வெட்டுவது குற்றம் செய்யுது, மணல் அள்ளி விற்பது குற்றம் செய்யுது, சாராயம் காட்சி விற்பது குற்றம், குடிக்க வச்சு மக்களை கொல்வது குற்றம், ஹராம் செய்யுது செய்யுது செய்யுது. ஊழல் லஞ்சம் பெறுவது குற்றம் செய்யுது
செய்யுது. அடக்குமுறை ஒடுக்குமுறை தன் நாட்டு மக்கள் செய்யுது. வளத்தை கொள்ளையடிப்பது தவறு செய்யுது. இறைவன் கொடுத்த பூமி என்றால் பூமியில் ஈரக்கொலையை நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஏன் செய்கிறாய்? ஏன் செய்கிறாய்? இதையெல்லாம் சகித்துக் கொள்கிறீர்கள். எப்படி? கணக்கில்லாத கொலை கொள்ளை, கற்பழிப்பு, வன்புணர்வு, படுகொலை, வளக்கொள்ளை, வேலையின்மை, பசி பட்டினி எல்லாத்தையும் செய்யுது இந்த அரசு. அதுவே செய்யுது. சாத்தானின் ஆட்சி நடக்குது, பிசாசின் ஆட்சி. அந்த ஆட்சிக்கு திரும்ப திரும்ப வாக்கை செலுத்தி நிறுவது. இதுதானா அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் சொன்னது. இதுதானா? இந்த கூட்டத்திலே ஒரே ஒரு தலைவன் காயிதே மில்லத், இந்த கூட்டத்திலே ஒரே ஒரு புரட்சியாளன் உண்மையான ஜிகாத் என் அண்ணன் பழனி பாபா. அவன் வழியில் தானே இந்த பிள்ளைகள் கத்தி 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 முச்சந்தியில் நிற்கிறோம். என்ன செய்வீர்கள்? நபிகள் கூட பேரொருள் பெற்று ஹீரா மலையிலே பேரொருள் பெற்று வருகிற போது கதீஜா அம்மையார்ட்ட வந்து சொல்கிறார்கள், பல நாட்கள் நோம்பிருந்து வேண்டி பேரருளை பெற்று திரும்புகிற போது கதீஜா அம்மையாரிடம் சொல்கிறார்கள், இறையருளை பெற்றேன் என்று. அந்த தவம் நோம்பு இருந்தவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் போது ஓதுவீராக ஓதுவாயாக என்று ஒரு குரல் கேட்கிறது. எதை ஓத என்று, எதை ஓதுவது என்று கேட்கும்போது உன் இறையின் பெயரை சொல்லிடு. அன்னிலிருந்து அப்பதான் ஓத தொடங்குகிறார் அல்லாஹ் என்று இறை பெயரை சொல்லி அன்று அதை வந்து இந்த பேரருளை பெற்ற அதை வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய துணைவி கதீஜா அம்மையாரிடம் சொல்லுகிறார்கள். கதீஜா அம்மையார், நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் இறையருள் பெற்ற இறை தூதர் என்பதை முழுமையாக நம்புகிறேன். எல்லா காலங்களிலும் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று கதீஜா அம்மையார் நபிகளிடத்திலே சொல்கிறார்கள். திருப்பி அங்கிருந்து நபிகள் சென்று தன்னுடைய நண்பர் வராகா அவர்களை சந்திக்கிறார். அவரிடத்திலே சொல்லுகிறார். அவருக்கு கண் பார்வை மங்கியதன்றையும் அவரிடத்திலே ஒரு பேரடி அவர் கண்களிலே தெரிகிறது. கண்ணீர் கசிந்து வருகிறது. அவர் சொல்லுகிறார், நான் உண்மை உறுதியாக நம்புகிறேன். நீ இறையருள் பெற்ற தூதர், இறைவனுடைய தூதர் என்பதை நான் நம்புகிறேன் என்று நம்புகிறார். வராக நம்புகிறார், கதீஜா அம்மையார் நம்புகிறார். 10 ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் கத்தி கத்தி சாகிறோம். உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆட்சியை தருவோம். இந்த நாட்டை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவோம். கல்வியை எல்லோருக்கும் தரமாக சரியாக சமமாக, மருத்துவத்தை எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக, தூய குடிநீரை தருவோம். தடையற்ற மின்சாரம் தருவோம். பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, பசி பஞ்சமில்லாத வறுமை ஏழ்மை இல்லாத நாடாக மாற்றி படிப்போம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தருவோம். இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். ஒரு நாட்டை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம் என்று 10 ஆண்டுகளாக கத்தி கத்தி சாகிறோம். நபிகளுக்காவது கதீஜா அம்மையாரும் வராகவும் நம்புவதற்கு இருந்தார்கள். இத்தனை ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கூட நம்பவில்லை என்றால் என்ன சொல்லி உங்களை புரிய வைப்பது? என்ன சொல்லி புரிய வைப்பது? மாற வேண்டும். நீங்கள் தான் நல்வழிப்படுத்த வேண்டும். தினமும் தொழுகிறீர்கள் இறையச்சத்தோடு, தினமும் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தருக்கு முன்பு மண்டியிட்டு ஜெபிக்கிறீர்கள். என்ன சொல்லி வேண்டுவீர்கள்? என்ன சொல்ல வேண்டீர்கள்? இந்த அவர்கள் கேட்பது போல ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், இதை கேட்டா வேண்டுவீர்கள்? இதை கேட்டா தொழுவீர்கள்? இதை கேட்டா குடிக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு கூடட்டும் என்றா? இதை கேட்டா இந்த நாட்டில் நடக்கிற ஆட்சியை உங்களால் சகித்துக் கொள்ள முடிகிறதா? சகித்துக் கொள்ள முடிகிறதா? என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இதை மாற்ற வேண்டும் என்ன இல்லையா? வாக்குக்கு காசு கொடுக்கிறானே, ஏன் அது கொடுக்கணும்? ஏமாற்றத்தானே. இலவச அறிவிப்புகள் எதற்காக? ஏமாற்றத்தானே. அரிசி தருகிறேன், பருப்பு தருகிறேன், 2000 தருகிறேன் மகளிருக்கு, 2000 தருகிறேன் மகளிருக்கு, 2500 தருகிறேன் மகளிருக்கு என்று என் தாய் தங்கைகளின் மானத்தை ஏலமிடுவதை எப்படி தன்மானமிக்க இன கூட்டம் ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? எப்படி சகித்துக் கொள்கிறது? இது எப்படி சகித்துக் கொள்ளுது? எப்படி? 8000 டோக்கன் எதுக்கு? ஏற்கனவே அடிச்ச கொள்ளையில் பங்கு, இப்ப அடிக்க போற கொள்ளைக்கு முன்பணம். அதானே ஐயா எடப்பாடி 10,000 டோக்கன் போட்டு என்ன நீங்க ஹோட்டல நடத்துறீங்க? டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட போகும் சொல்லு ஹோட்டலா? இவர்களெல்லாம் தலைவர்கள் என்று கருதி கொண்டு தேர்வு செய்ய போகிறீர்களா? தலைவர்கள் என்று உங்கள் பிரச்சனையை மனதில் இருந்து பேச ஒரு தலைவனை காட்டுங்கள். தாளில் இருந்து படிக்காது, மனதிலிருந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை எழுதி வச்சு படிக்கிற பைத்தியக்கார பயில்கிட்ட நாட்டை கொடுத்துவிட்டு கொடுமை.
ஆட்சி முடியும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆட்சி முடியும் போது எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க இல்ல? ஆட்சி முடியும் போது உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள், உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள். உங்களை தூக்கி தூர போட்டு புதைப்பதுதான் எங்களுடைய ஒரே கனவு. திராவிட குப்பையெல்லாம் தீ வச்சு கொளுத்தி பொசுக்குவதுதான் எங்களுடைய ஒரே கனவு. பிரச்சனை என்ன, என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான்டா எங்களுக்கு பிரச்சனையே தெரியாம எங்களை ஆட்சி செஞ்சிருக்க. படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, பார்க்க வைத்தியம் இல்லை, மருத்துவம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்லை, சுவாசிக்க நல்ல காற்று இல்லை. எருமை சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு காரு பணம் காசு வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் மகன் நான் அந்த பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். நீங்கள் சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போக வேண்டும் நினைக்கிறீர்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு நஞ்சில்லாத சோத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் நினைக்கிறேன். நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்று எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிறேன். இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டிருக்கிறோம். உலகத்தை எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம். அந்த நாட்டில் சின்ன சின்ன வளங்களை வைத்துக் கொண்டு எவ்வளவு செழிப்பாக அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. வறுமை இல்லாமல், ஏழ்மை இல்லாமல், பசி இல்லாமல், பஞ்சம் இல்லாமல், வேலை இல்லை என்ற சொல் இல்லாமல் நன்றாக வாழ்கிறதை, வளர்கிறதை. என் நாட்டுக்கு என்ன பிரச்சனை? அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். உலக தரத்தில் கல்வியிலே பின்லாந்து முதலிடத்திலே, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர் இருக்கிறது. இதை முந்திக்கொண்டு என் நாட்டை செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். 10 ஆண்டுகள் கழித்து பின்லாந்திலிருந்து ஒரு மகன் சொல்லுவான், நான் இப்ப சொல்கிறேன் பின்லாந்து உலகத்தின் முதலிடத்தில் இருக்கிறது என்று. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு சொந்தங்களே. உங்கள் மகனிடத்தில் இந்த நாட்டை ஒப்படைங்கள். சரியாக 5 ஆண்டில் பின்லாந்திலிருந்து ஒருத்தன் சொல்லுவான், உலகத்தில் சிறந்த கல்வி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று. உலகத்தின் சிறந்த மருத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஊழல் லஞ்சமற்ற உண்மையான நிர்வாகம் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று. படித்தவன் படிக்காதவன் அனைவரும் அரசு வேலை பெற்றி வறுமை ஏழ்மை இல்லாத, பசி பஞ்சம் இல்லாத ஒரு நாடு உலகத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லுவான். இது என் கனவல்ல, என் முன்னவன் கனவு. என் முன்னவன் கணவனை என்னன் பிரபாகரன் தூக்கி சுமந்தார். அந்த கனவை இந்த பிள்ளைகளுக்கு கையளித்தார். ரத்தம் வேர்வையாக உருகி ஓட ஓட, தொண்டை வரல, நெஞ்சு வெடிக்க கத்தி கதறுகிறோம் என்றால் எப்படியாவது ஏமாற்றி விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நாங்கள் அதை தருகிறோம், இதை தருகிறோம், மிக்சி தருகிறோம், சிலிண்டர் தருகிறோம், 6 சிலிண்டர் தருகிறோம், 3 சிலிண்டர் தருகிறோம். இலவசங்களை கொடுத்து என் இன சொந்தங்களை ஏமாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த நிலையிலிருந்து மாற்றிவிட வேண்டும், எல்லாவற்றையும் மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வாக்குக்கு பணம் நாங்கள் தரமாட்டோம். ஏன்? உங்கள் வாக்கை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு கவலை உங்கள் வாழ்க்கையை பற்றித்தான். உங்கள் ஓட்டை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. உங்கள் ஓட்டை எப்படி வாங்குவது என்று சிந்திப்பதில்லை. எங்கள் சிந்தனை முழுக்க இந்த நாட்டை பற்றித்தான். இந்த நாட்டை எப்படி சிறந்த நாடாக மாற்றி அமைப்பது என்பதை பற்றித்தான். எனவே என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எல்லோரும் நம்மை ஆள வேண்டும் என்று துடிக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் மற்ற இனங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு எங்கள் இன மக்கள் வாழ வேண்டும் என்று துடிக்கிறோம். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழல் லஞ்சம் அந்த பக்கம், உண்மை நேர்மையாக உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். இலவசம் எல்லோரும் திமுக, அதிமுக, புதிதாக வந்த தம்பி, டிவிக்கு எல்லோரும் இலவசம். 2000, 2500. ஐயா எடப்பாடி 3 சிலிண்டர், டிவிக்கு 6 சிலிண்டர். அது அன்னபூர்ணி சூப்பர் 6 என்று 6 சிலிண்டர். நாங்கள் 6 ஒன்லி 6 கிரிக்கெட்ல மட்டும் தான், வேற எதுலையும் 6 கிடையாது. நாங்கள் எந்த இதையும் இலவசம் தரமாட்டேன். உன் மகன் காசு இல்லாம, கட்டணம் இல்லாம எதையும் தரமாட்டேன். ஆனால் தரமா தருவேன், தடையின்றி தருவேன். எதை கட்டணம் இல்லாமல் தருவேன்? கல்வியை தருவேன். சரியான, சமமான, தரமான கல்வியை
உனக்கு தருவேன் கட்டணம் இல்லாமல். பிறகு மருத்துவத்தை தருவேன், சிறந்த மருத்துவம் தருவேன். நாகப்பட்டினத்தில் ஓரத்தில் ஓலக்குடிசையில் இருக்க ஏழை அப்பத்தாவுக்கும் பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அந்த மருத்துவத்தை தருவேன். நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கும் தருவேன். ₹1 கட்டணம் இல்லாமல் தருவேன். பிறகு தூய குடிநீரை தருவேன். நீர் உலக உயிர்களின் உயிர்ப்பால், அது விற்பனைக்கு கிடையாது. தடை செய்வேன். அதை தடை செய்து எல்லா என் சொந்தங்களுக்கும் தூய குடிநீரை நான் விநியோகம் செய்வேன். மற்ற எதையும் கட்டணம் இல்லாமல் தரமாட்டேன். ஓசி பஸ் ஓட்டவே மாட்டேன். ஏசி பஸ் ஓட்டுவேன். காசு கொடுத்து பயணம் செய்யுங்கள். தரமான போக்குவரத்து தருகிறேன். தடையின்றி மின்சாரம் தருகிறேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணை திட்டம் கொண்டு வந்து இந்த நாட்டை பச்சை போர்வையால் போத்துகிறேன். புவி வெப்பமாகிறது, பருவநிலை மாறுகிறது என்ற நிலையை மாற்றுகிறேன். ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும். இப்போது நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை மரங்கள் இருக்கிறது? நிலமெங்கும் பச்சை போர்வையால் போர்த்தி தூய காற்று கிடைக்க செய்வேன். தூய குடிநீர் கிடைக்க செய்வேன். நஞ்சில்லாத உணவு என் மக்களுக்கு கிடைக்க செய்வேன். எப்படி? நானே விவசாயம் செய்வேன். கவர்மெண்ட் வேலையாக வேளாண்மை செய்வதை மாற்றுவேன். ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, வாழை சார்ந்த தொழிற்சாலை, பனை தென்னை சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி மக்களின் வாழ்விடத்திலே அரசு பணியை கொடுப்பேன். டாஸ்மார்க்கை வந்தவுடன் மூடுவேன். டாஸ்மார்க்கில் 50,000 கோடி வருவாய். அந்த வருவாய் எனக்கு அவசியம் இல்லை. என் மக்களை குடிக்க வைத்து வருகிற காசு, என் ஆத்தா அக்கா தங்கச்சி தாலி அறுத்து வருகிற காசு எனக்கு தேவையில்லை. டாஸ்மார்க்கை மூடுவேன். அதில் இழக்கிற பணத்தை, பாலில் 3 லட்சம் கோடி சந்தை இருக்கு. மாடு வளர்த்து பாலை வித்து நான் என்னுடைய பொருளாதாரத்தை இதைவிட பன்மடங்கு பெருக்கி இந்த நாட்டை வறுமையில்லாத நாடாக மாற்றுவேன். இந்த மது, சீமச்சாராயம், டாஸ்மார்க்கை மூடிவிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் என்று என் மரபு சார்ந்த இயற்கை பாலை திறந்து விடுவேன். டாஸ்மார்க்கை உறுதியாக மூடுவேன். இந்த டாஸ்மார்க்கை மூடுவேன் என்று இந்த மீதி கட்சியில் ஏதாவது ஒன்று சொல்லுதா என்று பாருங்கள். இலவச அறிவிப்பு இல்லாமல் வாக்கு கேட்குதா என்று பாருங்கள். நான் தான் வாக்குக்கு காசு தரமாட்டேன். போட்டா போடு, போலன்னா போ. தரமாட்டேன். உன்னை ஏமாத்துகிறவன் தான் ஓட்டுக்கு காசு கொடுப்பான். நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என் அன்பு சொந்தங்களே, என்னரும் பெற்றோர்களே, நாங்கள் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். உங்களுக்கு கொடுக்க காசு இல்லை, காசு தரமாட்டோம். சிறந்த கருத்தை முன்வைக்கிறோம். கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை உங்கள் முன்னால் கருத்தியலால் கடத்துகிறோம். பாருங்கள், யார் சொல்வது நன்றாக இருக்கிறது என்று கவனியுங்கள். யாரு கையில் நாடும் மக்களும் இருந்தால் பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்று சிந்தியுங்கள். வாக்கு செலுத்த போகிற போது உங்கள் பிள்ளைகள், பேரன் பேத்திகள் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள். அங்கே போய் பாருங்கள், எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் உங்கள் பிள்ளைகள், அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று பாருங்கள். ஆழ்ந்து அறிந்து தெளிந்து வாக்கு செலுத்துங்கள். செலுத்தி விட்டீர்கள். திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு செலுத்தினீர்கள், வென்றார்கள். நீங்கள் தோற்றீர்கள். இதற்கு முன்னால் நாகப்பட்டினத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சாதித்த ஒன்று குடிக்க நீர் இருக்கிறது அவங்களுக்கு, அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு அவர்களுக்கு. இல்லை. எந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு வேலை செய்திருக்கலாம்? ஒன்றுமே செய்யவில்லை. மறுபடியும் எதற்காக அவர்களுக்கு வாக்கு? எதற்காக? திமுக வென்றால் அது கூட்டணி வென்றால் ஒரு செய்தி, அதிமுக வென்றால் அது ஒரு செய்தி. ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிற ஃபாத்திமா ஃபர்கானா வென்றால் சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் மாபெரும் மாற்றம், புரட்சி. வாக்குக்கு காசு கொடுக்காமல், வெற்று வாக்குறுதியை கொடுக்காமல், 1000 2000 தராமல், இலவசங்களை அறிவிக்காமல், நல்ல கருத்தை முன்னிறுத்தி அந்த பிள்ளைகள் நின்றார்கள். எந்த பின்புலமும் இல்லை. நாங்கள் மந்திரி மக்களோ, பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் வாரிசுகளோ அல்ல. சாதாரண எளிய மக்களின் பிள்ளைகள். இங்கே நிற்கிற ஃபாத்திமா பர்கானா என்னுடைய தாய் மாமன், தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்களுடைய மகள். என் மாமன் செல்வந்தனாக வாழ்ந்தவன், ஒரு தொழில் அதிபராக வாழ்ந்தவன். என்னை தன் அன்பு மருமகனாக ஏற்று நபிகள் மொழி, அதற்கு பிறகு என் மருமகன் சொல்வதுதான் எல்லாம் என்று என் பேச்சுக்கு அப்படியே கட்டுப்பட்டு
அவ்வளவு உண்மையும் நேர்மையுமாக இந்த தமிழ் மக்களின் வாழ்வுக்கு முன்னேற்றத்துக்கு உழைத்த ஒரு மகத்தான மகன் என்னுடைய தாய்மாமன். தமிழ் முழக்கம் என்ற ஒரு இதழ் நடத்தி தமிழ் முழக்கம் சாகுல்கம் இதென்றே அவருக்கு பெயராகி போனது. ஓராண்டுக்கு மேலே பொடா சட்டத்திலே இந்த மக்களுக்காக போராடி ஈழ விடுதலையை ஆதரித்தார். ஐயா நெடுமாறன் அவர்களை வைத்து கூட்டம் போட்டார் என்பதற்காக ஓராண்டுகள் சிறைப்படுத்தப்பட்டு செய்த தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் பேரிழப்பை சந்தித்தவன் என்னுடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்கள். ஒரு பெருந்துயரம் கொரோனா நோய் தொற்றில் இருந்து எங்களை விட்டு எங்கள் மாமனை நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டிய துயரத்துக்கு ஆளாகி விட்டது, இழந்து விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அரும்பணி ஆற்றிய பெருமகன் என்னுடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது. தன்னலமற்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக உழைத்த இன்னும் ஒரு பழனி பாபா தான் என்னுடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்கள். அவருடைய அன்பு மகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக இறையச்சத்தோடு ஏக இறைவன் அல்லாவிடம் எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டு களத்திலே நிற்கிற ஒரு மகள்தான் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். நாங்கள் என் அன்பு சொந்தங்களிடத்திலே வேண்டுவோம், மதம் வேண்டுமானால் எங்களுக்கு போடாதீர்கள், மனிதம் வேண்டுமானால் எங்களுக்கு போடுங்கள், சாதி வேண்டுமானால் எங்களுக்கு போடாதீர்கள். அந்த ஓட்டு எங்களுக்கு தீட்டாகும். நாங்கள் வச்சிருக்கிற சத்தியம் செத்து போகும். எல்லாம் கடந்து நல்ல அரசியல் நல்ல ஆட்சி வேண்டுமென்றால் எங்களுக்கு உங்கள் வாக்கை தாருங்கள், எங்களுக்கு உங்கள் வாக்கை தாருங்கள். குடிக்க நீரும் படிக்க கல்வியும் பார்க்க வேலையும் நல்ல மருத்துவமும் வேண்டும் என்றால், பசி பஞ்சமில்லாத ஊழல் லஞ்சம் இல்லாத நாடு வேண்டும் என்றால், கொலை கொள்ளை கற்பழிப்பு இல்லாத பெண்ணின் அடிமைத்தனம் இல்லாத நல்ல நாடு வேண்டுமென்றால் எங்களுக்கு தாருங்கள். இதில் எந்த கட்சி சரிவாதி பெண்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வருகிறது? ஒரு கட்சி சொல்லுங்கள். ஒரு கட்சி, எந்த கட்சி? ஒரே ஒரு கட்சி சொல்லுங்கள். யார்? பிறகு இப்போதுதான் பாராளுமன்றத்தில் 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தீர்மானம் நிறைவேற்ற போறார்கள், பேச போகிறார்கள். நீங்கள் எதற்காக சிவனை வழிபடுகிறீர்கள்? சரிவாதி பெண்களுக்கு இடம் தரம் மறுக்கிற நீங்கள் சிவனை வழிபடுகிற அருகதையை எப்படி பெறுகிறீர்கள்? எதற்காக வழிபடுகிறீர்கள்? எதற்காக? அன்று சிவன் கொடுத்தான், இன்று அவன் மகன் சீமான் கொடுக்கிறான் இந்த மண்ணில். வேற எவன் கொடுத்தான்? பெண்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று கொடுக்கிறோமா? இல்லை, எங்கள் பிறவி கடமை செய்கிறோம். அதை செய்கிறோம். அறிவு சமூகம் ஆய்ந்து அறிந்து தெளிந்து இந்த தேர்தலை அணுக வேண்டும். என்னரும் சொந்தங்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற ஓர் ஏக இறைவன் அல்லாவை ஏற்று நபிமொழியை மார்க்கமாக ஏற்று பயணிக்கிற என் அன்பு சொந்தங்களிடத்திலே உங்கள் மகன் வேண்டுவேன். நீங்கள் எங்களுக்கு வாக்கு தாருங்கள் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் தினமும் அல்லாவிடம் இறையச்சத்தோடு தொழுகிறீர்கள், துவா செய்கிறீர்கள். என்ன சொல்லி துவா செய்கிறீர்கள்? இந்த கொடிய ஆட்சி தொடர வேண்டும் என்றா? நாள்தோறும் நடக்கிற இந்த கற்பழிப்பு கொலைகள் தொடர வேண்டும் என்றா? இந்த சாராய சாவுகள் தொடர வேண்டும் என்றா? இந்த கண்ணு முன்னாடி இந்த வழக்கொள்ளையை சகித்துக் கொள்ள வேண்டும் என்றா? எப்படி என்ன சொல்லி வேண்டுவீர்கள்? எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டாம். திமுக என்ற அந்த திருட்டு கூட்டத்திற்கே உங்கள் வாக்கை செலுத்துங்கள். அவர்களே அந்த கூட்ட கட்சிக்கு நீங்கள் வாக்கை செலுத்துங்கள். ஆனால் பாவம் இந்த பிள்ளைகள் அல்லாவிடம் துவா செய்யும் போது ஒரு நிமிடம் பாவம் இந்த பிள்ளைகள் 10 ஆண்டுகளாக கத்தி சாகிறார்கள். பார்க்க பாவமாக இருக்கிறது. அவர்களுக்காக அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அல்லாஹ் என்று ஒரு நிமிடம் எங்களுக்காக துவா செய்யுங்கள். அது போதும். ஏனென்றால் எங்களுடைய வெற்றியை, எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய கனவை அல்லாவிற்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம், அல்லாவிடத்தில் ஒப்படைக்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை என்று இந்த மண்ணில் பிறந்த மகத்தான கலைஞன் பெருமகன் நாகூர் ஹனீஃபா அவர்கள் தான் பாடினார்கள். அதை கேட்டு சிறுவதிலிருந்து வளர்ந்த பிள்ளைகள் பாடி காட்ட முடியும். ஆனால் தொண்டை ஒத்துழைக்கவில்லை. அவர்தான் சொல்லுகிறார், இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணையற்ற கருணை உள்ளவன்கிறார். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். அல்லல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், இன்னங்களை இதயங்களை பார்க்கின்றவன் என்று அல்லல் பட்டு பன்னெடுங்காலமாக இந்த பிள்ளைகள் எழுப்புகிற குரலை ஏக இறைவன் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பார்.
எங்கள் எண்ணங்களை இதயங்களை பார்த்து கொண்டிருப்பார். எங்கள் எண்ணங்களும் இதயங்களும் என் மக்களின் நலம், நல்வாழ்வு, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, என் நிலத்தின் வளம், என் மக்களின் நலம் என்ற அந்த பெருங்கனவை நாங்கள் சுமந்து நிற்பதை ஏக இறைவனால் பார்த்து கொண்டிருப்பார். என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, என் உயிரினுமிலே உடன் பிறந்தார்களே, ஏப்ரல் 23 ஒரு மகத்தான வாய்ப்பை, அரிய வாய்ப்பை காலம் உங்களுக்கு கையளித்திருக்கிறது. திரும்ப உதயசூரியன், ரெட்டலை அவர்கள் சார்ந்த கூட்டணி கட்சிக்கு போட்டு எங்களை ரோட்டில் போட்டது போதும். கொஞ்சம் மாற்றுங்கள், தயவு செய்து மாற்றுங்கள். உங்கள் எண்ணத்தை, சின்னத்தை மாற்றி விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி எளிய பிள்ளைகள் எங்களை வெல்ல வைத்து நீங்களும் வெற்றியடையுங்கள். தயவு செய்து மாற்றுங்கள். போதும். திரும்ப தீமைக்கு துணை நின்றது போதும், அநீதிக்கு துணை நின்றது போதும். நீதியின் பக்கம் வாருங்கள். என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை நாகப்பட்டினம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவருடைய அன்பு மகள் ஃபாத்திமா பர்கானா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். முதுநிலை வணிக மேலாண்மை படித்தவர்கள். அவர்களுக்கு வாக்கு செலுத்தி உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உண்மையிலேயே மதிப்புமிக்க வாக்காக மாற்றுங்கள். உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை இந்த நாகப்பட்டினத்திலிருந்து தொடங்கலாம். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மகத்தான புரட்சியை உங்களால் செய்ய முடியும். செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, ஃபாத்திமா பர்கானா நாகப்பட்டினம் தொகுதியில் வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி செத்து வாரான். பத்தி எறியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். ஊத்தி கொடுத்து கெடுத்த ஒன்ன சாத்தி எடுக்க வீரன் வாரான். ஏத்து வடியும் ஓனா எல்லாம் பார்த்து நடுங்கி வாயமில்ல. துரோகம் செஞ்ச கழகம் எல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போறான். பாட்டன் பூட்டன் மாறி இல்ல, இறக்கம் எல்லாம் காட்ட மாட்டான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். அவன பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். அவன பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி செத்து வாரான். பத்தி எறியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். அடங்கானலாய் வாரான்,
ஊத்தி கொடுத்து கெடுத்த ஒன்ன சாத்தி